வயசாக இருக்கிற எங்களோட மாறன் அந்த காஸ்டியூம் ஒரு வாட்டி பார்த்துருங்க. நான் சொன்னார், ஆமாம் சார் இப்படிலாம் போட்டால் தான் சார் பார்க்குறாங்க அப்படின்னு வந்தார் அவர். ஸோ மாறன்னு இந்த படத்துக்கு முன்னாடியே நான்லாம் இந்த எல்லா பொண்ணுங்களும் நீங்கள் நாங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் ஃபேன்ஸ்ன்னு சொல்லி அந்த மானத்தை வாங்குவாங்க. நான் உங்களை வாங்குறேன், நான் ஸ்கூல்ல இருந்து உங்களை ஃபேன் மாறன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த படம் லொலுசபா மாறன் வந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸுங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் உட்காருங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, காஸ்டியூம் பார்த்துட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சினிமா கலாச்சார அடிப்படையில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு சம்மந்தமே இல்லாத ஒரு மேல் காஸ்டிங் மட்டும் நடக்கும். 4 பசங்க என்னமோ எதுக்கு இவங்க 4 பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, இவங்க படத்தில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்னு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புங்கிறது என்னோடய கெரியர்லேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் காரணம் மாறன் அண்ணன். அவரோட டைமிங் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவர் நீங்கள் ஜெய்பேபியில் பார்த்துருப்பீங்க. அவர் சீரியஸ் ரோல்ஸும் சூப்பராக அதுலேயும் ஒரு காமெடி கொண்டு வருவார். ஒரு ரொம்ப வளர்ந்த நடிகன் நான் அவர் சொல்லுவேன். அவர்கிட்ட இதுதான் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். பட் எங்கள் மிஸ் யூ படத்தில் ராஜசேகரும் அசோக்கும் அவர் கொடுத்த ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், பேசுகிற ஸ்டைல், அதில் அவர் கொண்டு வந்த சார்ல்ஸுங்கிற கேரக்டர் கொண்டு வந்த ஒரு காமிக் ரிலீஃப், ஒரு ரொம்ப சீரியஸான சீனை கூட அவர் படத்தோட மூட் டிஸ்டர்ப் ஆகாமல் ஜனங்களை ஈஸியாக சிரிக்க வச்சு அந்த பாயிண்ட்டை புரிய வைக்கிறாரு. ஸோ மாறன்னு கூடிய சீக்கிரம் இன்னொரு காம்பினேஷன் பண்ணுறோம். அவர் பக்கத்துலேயே என் உயிர் நண்பன் கருணாகரன் அவர் வேண்டுட்டார் பாருங்க, காசு பணம். ஸோ அவர் ஜிகர்தண்டாவில் ஊர்னியாக நடித்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஊறிட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்பில். அப்போவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் இல்லை, பல லிக்விட்ஸில் ஊறிட்டோன்னு வச்சுக்கோங்க மதுரையில். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்னோட உயிர் நண்பனாக அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு. கருணா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட குரல், அந்த பியூட்டிஃபுல் பேரிட்டோன் பேசினாங்கன்னா அப்படி இருக்கும். அது இந்த படத்தில் ஒரு 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 ஃப்ரெண்டுனா இப்படி கூட இருப்பாங்கன்னு அது நல்லதாக எடுத்துக்கலாம், பயப்படுற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர். இந்த படத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருப்பார் நான் நம்புகிறேன். கருணா அடுத்த வாட்டி 10 வருஷம் கேப் வேண்டாம், டக்குன்னு இல்லை. நான் படம் ஷூட்டிங் பற்றி சொல்கிறேன், மற்றதெல்லாம் எப்படி நம்ம கேப் விட மாட்டோம், படத்துலையும் நம்ம விதவுட் கேப் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் கூட. ஐ லவ் யூ, தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆன் போர்ட் இன் திஸ் ஃபில்ம். அவங்க பக்கத்துலேயே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்னால் 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சேர்க்கவே மாட்டாங்க காஸ்டிங்கில். கேட்டால் இல்லை டைரக்டர் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. சொன்னேன், ஏங்க இப்போல்லாம் இருக்கிற பசங்கள்லாம் பாருங்கள், ஒரு கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டிலாம் இல்லாமல் கேங்கே கிடையாது. ஸோ இந்த மிஸ் யூ படம் 3 தலைமுறை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் போய் ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா 3 பேருக்கும் அந்த படம் ரிலேட் ஆகணும். அண்ட் அது மாடர்னாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ சஸ்திகா இந்த படத்தில் என் ஃப்ரெண்டு சிந்துவா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே அதிகமாக படித்தவங்க, ரொம்ப புத்திசாலி அவங்களோட கேரக்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். ஸோ ஒரு அழகான பெண், ஒரு அழகான நண்பியாக கூட இருப்பாங்கிறது இந்த படத்தில் அவங்க பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல் சொல்கிறப்போ அந்த இன்னொரு பியூட்டிஃபுல்லோட பக்கம் ஒரு பக்கம் ஒருத்தர் இருக்கார், பாலசரவணன். அவர் சொன்னார், சார் அடுத்த படத்தில் நாங்கள் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம்னு. நீங்கள் கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த சஸ்திகா பாலசரவணன்னா செட்டில் இருக்கிறப்போ நம்ம யோசிச்சு நானும் ராஜசேகரும், அவர் இவ்வளோ தூரத்தில் தான் இருப்பார், இங்கேருந்து நானும் அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளே என்ன பேச வந்தோன்னு மறந்துடுவோம். ஏன்னா அவ்வளோ பக்க அவங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு நானும் ராஜசேகரும் ரொம்ப நாள் கெஞ்சிருக்கோம். பட் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாலசரவணன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். எனக்கு அவர் 12-13 ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தெரியும். நான் அப்பப்போ பீடான்னு ஜோக் அடிச்சுட்டு இருப்பேன். அவரோட ஃபேமஸ் கேரக்டர் அது. அண்ட் அவர் லப்பர் பந்தில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அவர் விலங்குல பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. ஸோ அவர் சீரியஸும் பண்ணுவார், காமெடியும் பண்ணுவார். யூஸ்வலாக ஒரு கிரேட் ஆக்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறது நீங்கள் அவங்க ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பேசியிருக்கோம். என் முன்னாடி இருக்கிற இந்த கலைஞர்கள் எல்லாருமே 20 வருஷத்தில் தமிழ் சினிமாவோட லீடிங் கேரக்டர் ஆக்டர்ஸ், கமெடியன்ஸ், நல்ல ஆக்டர்ஸ்னு பேர் எடுப்பாங்க. தட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் த பீப்புள் ஐவ் மென்ஷன் சோ ஃபார் அண்ட் யூ பாலா. தேங்க்யூ. இந்த வருஷம் எங்கள் எல்லாரோடையும் அதிகமாக பெரிய ஹிட்டு கொடுத்தவர் நீங்கள் தான். ஸோ உங்கள் ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக ஜெயிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் திஸ் ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இந்த படத்தோட ஹைலைட்ஸ் மெயினாக இந்த படத்தோட கேரக்டரைசேஷன்ஸ். ஏன்னா சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி படங்கள் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பார்க்கணும்.
நீங்கள் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் செகண்ட் டைம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகிறவங்க ஆஷிகா ரங்கநாத். அவங்க இந்த படத்தில் சுப்புலக்ஷ்மிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எப்போவுமே தெரியும் ஒரு லவ் ஸ்டோரி ஒழுங்காக ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் கரெக்டாக இருக்கணும், ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரியில் ஹீரோயின் அழகாக நல்லா நடிச்சிட்டாங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி தானாக ஜெயிச்சிடும். அண்ட் உங்கள் ஆடியன்ஸ்க்கு வாசுவை பிடிக்கணும், சுப்புவை பிடிக்கணும், முக்கியமாக வாசுவையும் சுப்பையும் சேர்ந்து இருக்கிறப்போ பிடிக்கணும். அப்போ தான் அவங்க எண்டில் இவங்க சேருவாங்கன்னு ஏங்குவாங்க. அப்படி நாங்கள் நடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஆஷிகா, தேங்க்யூ. இவ்வளோ அழகாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்து தமிழில் பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வி ஒன்ஸ் அகெயின் வெல்கம் யூ டு தமிழ் சினிமா. அண்ட் அடுத்த முறை தெலுங்கு கன்னடான்னு கேப் விட்டுறாதீங்க. ஐ நோ கார்த்தியோட இன்னைக்கு நைட் ஷூட்டில் நீங்கள் கார்த்தி ஷூட்டில் இருக்கீங்க. ஸோ கேப் விடாமல் தமிழில் நீங்கள் நிறைய படம் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். முக்கியமாக ஆஷி வந்து சின்ன வயசுலேருந்து என்னோடய ஃபேன்னு திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பேற்றிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஃபேனோட நடிக்கிறது எனக்கு இது ஃபஸ்ட் டைம். ஏன்னா பக்கத்தில் விசிறியை வைக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக நடிப்போம். அண்ட் அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அப்படி நம்ம பண்ணால் அவங்க நம்ம என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ்